கும்பராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய ஆட்சி கிரகம் யாருன்னா சனி. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதாவது இந்த கும்பராசி வந்து எதுக்குன்னு பார்த்தோம்னா, நீங்கள் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கும்பம் வச்சுருப்பாங்க, கோபுரத்தில் கும்ப கலசம் இருக்கும், அதெல்லாம் அதுக்கான அழகு. அதாவது கும்பம் அப்படின்னு சொன்னாலே உயர்ந்த இடத்துல இருந்து அலங்காரம் செய்யக்கூடியது அந்த கும்பம். அதோடு இல்லாமல் ஒரு பெரியவங்க வராங்க, ஒரு பெரிய சன்னியாசி வரார் அப்படின்னா அந்த பூர்ண கும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்ண கும்ப மரியாதைனா ராஜாக்கு, பெரிய சன்னியாசிகளுக்கு வழக்கெல்லாம் அந்த பூர்ண கும்ப மரியாதை. அப்போது அந்த கும்பராசிக்கு அவ்வளோ விசேஷம். இந்த கும்பராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் அந்த மாதிரி மதிக்கத்தக்கவர்களாக உயர்ந்த குணத்தை உடையவர்களாக இருக்கணும். ஆனால் சில நேரங்களில் கிரக சேர்க்கைகள் கோளாறுகள் இதனால் அந்த தன்மை மாறலாம். இப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குரு பகவானுக்கும் இந்த கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவானுக்கும் உள்ள உறவு என்னென்னா சமம்னு சொல்லலாம். அது வந்து பகை கிடையாது, நட்பும் கிடையாது. இப்போது இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குருவுடைய ஆதிபத்தியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வீடு, அது லாபஸ்தானம். உங்களுடைய அண்ணா அவளெல்லாம் பற்றி பேசக்கூடிய ஸ்தானம், மூத்தோர்கள், லாபம், நண்பர்கள், இதெல்லாம் இந்த 11ஆவது ஸ்தானம் வளர்க்குறது. 2வது ஸ்தானம்னா என்ன? தனம், வாக்கு, குடும்பம். அது தனம், அதாவது இன்றைக்கி வந்து நமக்கு பணம் கையில் புழக்கத்துக்கு வேணும், அது தனம்னு சொல்கிறது. சொத்துக்கள்ன்றது வேறு, தனம்ன்றது வேறு. ஒருத்தன்ட்ட பல கோடி ரூபா சொத்துக்கள் இருக்கும், ஆனால் பாக்கெட்டில் 100 ரூபா தான் இருக்கும். அந்த வீடு அவனு தான், அந்த வீட்டோடைய விலை வந்து 20 கோடி, ஆனால் நம்ம பாக்கெட்டில் இருக்கிறது 100 ரூபா. அது தனம், அது சொத்து. இப்போ தனப்புழக்கம் அதை வந்து சொல்கிறது இந்த குரு. வாக்கு, நல்ல இனிமையான பேச்சுக்கள், அது சொல்கிறதும் குரு. அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பம், நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம், இதை சொல்கிறதும் குரு. அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குருவுடைய தன்மையில் தான் வருது. இப்போ இவ்வளோ நாள் அந்த குரு 6ஆம் இடத்துல இருந்தார். 6ஆம் இடத்துல இருக்கும்போது அவருடைய அந்த பலம் குறைஞ்சி போனதுனால கையில் பணப்புழக்கம் இல்லை, சில அத்தியாவசிய செலவுகளை வந்து பார்க்க முடியல, குடும்பத்துலேயும் வந்து ரொம்ப ஒரு அமைதியான சூழல்னு சொல்ல முடியாது, அப்பப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுருப்பாங்க, இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இந்த குரு 7ஆம் இடத்துக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு வந்து ஹெல்த்து ரொம்ப நல்லாயிடும். ஏன்னா அந்த குரு நேராக உங்களை பார்க்குறார், உங்கள் ராசியை பார்க்குறார், அதனால் ஹெல்த்து நல்லாயிடும். ஹெல்த்து நல்லா இருந்தோட ஒருத்தருங்க நல்ல உடம்பு இருந்ததுன்னா, ஆரோக்கியம் இருந்ததுன்னா, அதுதான் மனசில் வெளியில் வருது. அப்போது உடல் நல்லபடியாக இருந்ததுன்னா மனம் ஆரோக்கியமாக இருக்கும். மனம் ஆரோக்கியமாக இருந்தால் நீங்கள் எல்லா விதத்துலையும் நீங்கள் ஆரோக்கியமான ஒரு மனிதராக திகழ்வீர்கள். 11ஆம் இடத்த வந்து குரு பார்க்குறார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 11 பார்க்கும்பொழுது என்ன ஆகுது, பூர்வீக சொத்துக்கள் வர வேண்டியிருந்தால் வந்து சேரும், வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றி ஏற்படும், நீங்கள் வந்து பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும், நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப உற்ற துணையாகவும் உதவியாகவும் இருப்பார்கள், எந்த காரியத்தை தொட்டாலும் அது துலங்கும், வெற்றியடையும், அவ்வளோதான். 2ஆம் இடத்தை இப்போ வந்து 2க்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் இவர் 3ஆம் இடத்துல இருக்கும்பொழுது என்னென்னா, சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள், அந்த முயற்சி தனத்தை பெருக்குவதற்கு உதவி செய்யும். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவுகள், அதாவது முக்கியமான விஷயங்கள்லாம் சில டிசிஷன் சொல்லுவோம், அந்த முடிவுகள் எல்லாம் நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக எடுப்பீங்க, ரொம்ப கரெக்டாக செய்வீங்க. உங்களை நாடி வரவங்க, இது செய்யலாமா வேண்டாமா நாடி வரவங்களை கூட சரியான முறையில் உங்களால் வழிகாட்ட முடியும். ஸோ எல்லா விதத்துலையும் அது ரொம்ப சிறப்பானது. அப்போ தைரியம், நம்பிக்கை, தன்னம்பிக்கை, நல்ல ஆரோக்கியம், செல்வ விருத்தி எல்லாத்தையுமே தரக்கூடிய வகையில் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற குரு. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சில பேருக்கு காலம் கடந்திருக்கும், 32 வயசு ஆகிடுது, 33 வயசு ஆகிடுச்சு, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, அவங்களுக்கு வந்து சரியான முறையில் திருமணம் நடக்கும். சில நேரங்களில் டைவர்ஸ் ஆகிருக்கும், அடுத்த திருமணத்துக்கு யோசிச்சுட்ருப்பாங்க, அவங்களுக்கும் நல்லபடியாக திருமணம் நடக்கும். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா குடும்பம் அப்படிங்கிறது ஒன்று எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதனால் மனசில் ரொம்ப ஆரோக்கியம், சந்தோஷம் எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையிறது. இதில் வந்து இந்த குருவுடைய சாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் முடிய எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் ஞானம் என்பது விருத்தியாகும், பல நூல்களை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், உங்களுடைய தன விருத்திக்கு ஒரு அடிப்படையாக இந்த காலகட்டம் அமையும். இந்த நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில நல்ல முயற்சிகளும் முடிவுகளும் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இந்த டிசம்பர் மாதம் தொடங்கி பிப்ரவரி மாதம் வரைக்கும் நடக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா,
அற்புதமான காலகட்டம். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி, திருமண வாய்ப்புகள் ஏற்படுறது, குடும்பத்தில் சந்தோஷங்கள் ஏற்படுறது, புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, எதிர்பாராத பரிசு பொருட்கள் வந்து சேருவது, எல்லா விதத்துலையும் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவில் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமையிறது. சப்போஸ் ஒருத்தருக்கு வேலை இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பு கிடைப்பது, நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பில் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பது போன்ற பல நன்மைகளை உள்ளடக்கிய ஒரு காலகட்டமாக இது திகழ்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு மார்ச் மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த குரு பகவான் இதே ராசியில் தான் சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கிடுறோம், ஆனால் அது வளரணும், தொடர்ந்து அது வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும். நமக்கு ஒரு நீண்ட கால நல்ல பலனை தருவதற்கான ஒரு வழிமுறைகள் ஏற்படுகிறது. மேலும் மேலும் சிறப்புகளும் நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடிய அளவில் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக அது உங்களுக்கு அமைந்துவிடும். அப்போது இந்த குருவினுடைய பயிற்சி, அதாவது 7ஆம் இடத்துல குருவினுடைய பயிற்சி காலத்தில் வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்க முடியும். உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய வகையில், இல்லை விதியை வெல்லக்கூடிய வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கும். இதெல்லாம் செய்கிறதுக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டும், அந்த ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அப்போ எல்லாமே ஒரு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமானது. ஏன்னா 7 குருக்கு ஸ்தான பலம், நல்ல ஒரு பலமாக அவர் செயல்படுகிறார். அதனால் எல்லா விதத்துலேயும் நன்மைகள் ஏற்பட்டு சிறப்புகளை தரக்கூடியது இந்த குரு பயிற்சி. உங்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும், இருந்தாலும் அதை திறமையாக சமாளிக்கக்கூடிய தன்மை இந்த குரு பகவான் உங்களுக்கு அருளுகிறார். இந்த குரு பயிற்சி காலம் வந்து படிப்படியாக முன்னேற்றி பெரிய வெற்றிகளை உங்களுக்கு மீட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று கூறி இதை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.